ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க இருக்கிறேன் ஃப்ரம் அனிமி சோறு போடு சேனல். நீங்க நம்ம பார்க்க அனிமி தி தியேட்டர் ஆஃப் டார்க்னஸ் எபிசோட் 12 த காமினாரி. ஸோ இந்த ஸ்டோரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க ஒரு 5-6 பேர் என்ன பண்றாங்க, அபார்ட்மெண்ட்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் லாட் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கும்பலாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 16 இயர்ஸ் வயசு ஒரு பொண்ணு ஒன்று, அந்த பசங்க எல்லாமே ஏன் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க காமினாரிட்ட பேசிட்டு இருக்கோம், விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றப்போ, காமினாரியா யாருடா அவன் அப்படின்னு ஒரு ஷேடோவை காட்டுறாங்க. அது எப்படின்னா, ஃப்ளோர்ல இருக்கு அந்த ஷேடோ, ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு ஷேடோ. இந்த பொண்ணு ஒண்ணுமே புரியல, என்னடா பேசுறாங்க அவங்க, ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டாங்களா இந்த பசங்க அப்படின்ற மாதிரி அவ திங்க் பண்றப்ப இந்த பசங்க என்ன கேக்குறாங்கன்னா, காமினார் என்ன சொல்றாங்கன்னா, நீயும் வந்து எங்க கூட விளையாடு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா, நான் விளையாடணுமா? டேய், எனக்கு நிறைய ஹோம் ஒர்க்ஸ் இருக்கு, நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, சோ என்னாலலாம் வந்து விளையாட முடியாதுடா, நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, சரி 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 சரி, படிப்பு இருந்தா பண்ணிதானே ஆகணும், சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே போறான். போயிட்டு வீட்டுல டோர் தட்டிட்டு உள்ள போயிடுறான். உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியில வந்து பாக்குறப்போ இந்த சைடு பசங்க யாருமே இல்லை. பசங்க எல்லாமே அப்படியே வேனிச்சிட்டு, எங்க போனாங்க இந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப வியர்டா இருக்குல்ல, இந்த பசங்க ஏன் ஒரு ஷேடோவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவா. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு வந்து மறுபடியும் டைரக்டா ஸ்கூல் போறதுக்காக எல்லாம் ரெடி ஆயிட்டு சைக்கிள் எடுக்க வரா. அப்ப இந்த பசங்க மறுபடியும் வந்து இன்னைக்கு வந்து விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இன்னைக்கு வந்து என்னடா விளையாடணும் அப்படின்னு, நீங்க தானே சொன்னீங்க நீங்க படிக்கிற வேலை இருந்துச்சுன்ட்டு, ஸோ இன்னைக்கு நீங்க ஃப்ரீ தானே, விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, காமினாரி கேட்டான் அப்படின்னு கேட்கிறப்போ, இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் இல்லடா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்படியே வெளில போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களே வரேன்ட்டு, ஏன் இப்போ வரமாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு, இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுவாங்க. போயிட்டோன்னே, இல்ல அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த பசங்க பேசிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு போயிட்டு திருப்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு அப்படியே உள்ள போயிடுவா, ரூமுக்கு அப்படியே. அந்த டைம் இவ போறப்போ வெளில பாக்குறப்ப இந்த பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரூமுக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருப்பா. உட்காந்துட்டு, என்ன இந்த பசங்க வியர்டா பேசிக்கிட்டு இருக்காங்களே, இவங்க என்னதான் இவங்களோட தாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ, இந்த பசங்க எல்லாருமே வீட்டுக்கு வெளியில வந்து காமினாரி வா விளையாடலாம், காமினாரி வா விளையாடலாம் அப்படி சொல்லி கத்துறாங்க. இந்த பொண்ணு உடனே வந்துட்டு, யாரு அது அப்படி சொல்லி கேட்கிறப்போ, இந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க, காமினாரி இங்கதான் வந்தேன்னு சொன்னா, நாங்க அதுதான் இங்க வந்தோம், காமினாரி யாரு இங்க இல்லடா போடா அப்படின்னு சொன்னோன்னே, காமினாரி இங்கதான் வந்தா, அங்க பாருங்க அவன் ஷேடோ கூட இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவன் ஷேடோ பார்த்து, டேய் சும்மா இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காதுங்கடா, இன்னும் முதல்ல கிளம்புங்க வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெளில தோத்துட்டு கதவை பூட்டிட்டு உள்ள வரா. உள்ள வந்துட்டு அவ வந்து யோசிக்கிறா, இந்த பசங்க ரொம்ப மோசமா பண்றானுங்க, இவங்க என்ன ஆச்சுன்னே தெரியல, இதை பத்தி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த பசங்க வெளியில போயிட்டாங்க. அவங்க வீட்டுல ஒரு கிரில் கதவு மாதிரி ஒண்ணு இருக்கு, விண்டோ வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு, ஆனா வெளியில இருந்து உள்ள என்ன நடக்குன்றத பார்க்க முடியும். சோ அப்ப என்ன ஆகுது, இந்த பொண்ணு வந்து அந்த ஷேடோவை பாக்குறா. அந்த ஷேடோல இருந்து ஒரு உருவம் ஒண்ணு வருது. அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, நீ ப்ராமிஸ் பண்ணல விளையாடுறேன்ட்டு, வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன